மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டவண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இன்றைய மன்னாவின் தலைப்பு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்ட இயேசு. கேட்கமையான தேவச்சனமே, நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக அவர் காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார், விழாவிலே குத்தப்பட்டார், தலையிலே முள்முடி சூட்டப்பட்டார். இந்த பாடுகளை குறித்து கடந்த நாளிலே தியானிக்கும் போது ஒரு பாடலை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பாடலை நான் பாடுகிறேன், என்னோட நீங்களும் சேர்ந்து பாடுங்க. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீத்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீத்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. எங்கள் பாவங்கள் போக்கிடவே திரு ரத்தம் சிந்தி நீரே, எங்கள் சாபங்கள் யாவும் நீங்கிடவே தலையில் முள்முடி சூட்டி நீரே, எங்கள் சாபங்கள் யாவும் நீங்கிடவே தலையில் முள்முடி சூட்டி நீரே. மனிதனால் வந்த பாவங்கள் நீங்கிட மனிதனாய் வந்து பாடுபட்டி, மனிதனால் வந்த பாவங்கள் நீங்கிட மனிதனாய் வந்து பாடுபட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீத்திட வந்தவரே, உன்னதரே இயேசுவே, உந்தன் பாதம் வணங்குகிறோ. ஆமெனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நம் பாவங்களுக்காக, நம் மீறுதலுக்காக அவர் தன்னுடைய கடைசி துளி ரத்தம் வரைக்கும் சிந்த கொடுத்தார். கடைசியிலே அவரை சோதித்து பார்க்கும்படி ஒருவன் ஈட்டியை கொண்டு வந்து விழாவிலே குத்தும் போது கடைசி ரத்தமும் அதோடு கூட சலமும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தம்.
ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவேதான் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலே 14-15 வார்த்தைகளிலே பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அதே போல மாம்சத்தை இரத்தத்தை உடைய மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார். மரணத்தின் அதிகாரியான பிசாசானவரை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருந்த ஒவ்வொருவரை விடுவிக்கும்படியாக மனிதனாய் இந்த உலகத்திலே வந்து அவதரித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, நீ குணப்படும்படியாக ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், நீ குணப்பட்டு பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், நீ மீட்பட வேண்டும், நீ நித்திய வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நீவாய் கொடுத்த ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும், நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரலோக பிதாவை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீதியின் சூரியனாய் எங்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலும் வந்து ஒளி வீசிக் கொண்டிருக்கிறவரே, அப்பா, பிரகாசிக்கும் பேரொளியாய் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் வந்ததனால் நாங்கள் மீட்பை பெற்றுக் கொண்டோம் ஐயா. நிம்மதி இல்லாமல் இருந்த எங்களை, பாவத்திலும் சாபத்திலும் நிம்மதி இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த எங்களை நீர் ஆண்டவர் நிம்மதியோடு சமாதானத்தோடு நீர் இந்த நாளிலே காணும்படி கர்த்தர் உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இனி வரும் நாட்கள் எல்லாம் உம்முடைய பணி செய்து உமக்காய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.